இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் என்னோட முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வெற்றி பெற்று வந்திருக்கிற ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இனி வரப்போகிற வெற்றிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெற்றிக்காக நான் நன்றி சொல்கிறது முதல் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட அப்பா அம்மா, அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக என்னால் இந்த ஒரு இடத்துக்கு நிச்சயமாக வந்துட்டுருக்க முடியாது. என்னோடய அப்பா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு முன்னாடி அவங்க எனக்கு ரொம்பவே வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க. அவங்க தான் என்னோடய மோட்டிவேட்டர், கைடு, எல்லாமே எனக்கு என்னோடய அப்பா தான். அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சுரேஷ் அகாடமிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 4 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணும்போது பாதி கொஷின்ஸ்க்கு மேலே நான் எனக்கு தெரியலை சார் இதே தான் நான் பதிலாக சொல்லிகிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, அப்போ இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னும் இந்த மாதிரி கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அதை இன்னும் வைடாக இப்படியெல்லாம் போய் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியாவே கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்க் இன்டர்வியூஸும் அட்டன் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹோப் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபைனல் மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எனக்கே மன திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு இதில் ஒரு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மன திருப்தி எனக்கு இருந்துச்சு. இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு அவங்க ஒரு வழிகாட்டுதல் புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஒரு ப்ரீவியஸில் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணவங்களோட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் சுரேஷ் அகாடமி. அதுக்கப்புறம் இங்கே பாஸ் பண்ணி வந்திருக்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது ஒரு வெற்றிக்கு முதல் படி எப்போவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போது நம்ம அந்த ஒரு முதல் படியை ஏறிட்டோம், ஆனால் நம்ம நின்றக்கூடாது. இன்னும் அடுத்தடுத்த படிகளை ஏறி இன்னும் நம்ம வேகமாக ஓடி உயர்ந்த லட்சியங்களை அடையணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸும் நமக்கு இந்த ஒரு மேடை கிடச்சிடாதா, நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் ஒவ்வொரு எக்ஸாமும் அட்டன் பண்ணிவிட்டு சின்ன ஒரு மார்க், ஒரு 0.5 ஒரு மார்க்கில் பொசிஷனில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம அந்த வாய்ப்பு மிஸ் ஆகுதுன்னா இதை விட பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நம்மளுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு தோல்வி வந்துட்டுனா நான் ஃபீல் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா அந்த தோல்வியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். இதனால தான் எனக்கு தோல்வி ஆயிருக்கு. அந்த தோல்வியை நீங்கள் உங்கள் மனசளவில் ஏற்றுக்கிட்டாதான் அதை விட இன்னும் நான் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ தான் இன்னும் ஓடுவீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நான் நிறைய ஆஸ்பிரன்ஸை மீட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களே தங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிற ஒரு நிலைமையை நான் நிறைய ஆஸ்பிரன்ஸில் பார்த்துருக்கேன். ஏன்னா குரூப் 4 அட்டன் பண்ணுவாங்க. குரூப் 4 நிறைய பேர் அப்ளை பண்ணும்போதே பார்த்துக்கணும், நிறைய லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுவாங்க, நிறைய பேர் எழுதுவாங்க. ஏதோ குரூப் 4 மட்டும்தான் ரொம்ப ஈஸியாக, அதை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்கிற மென்டாலிட்டிலே நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. இதே குரூப் 2 கூட கொஞ்சம் இன்னும் அதிகமான பேர் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் குரூப் 1 லெவல்லாம் பார்க்கும்போது அப்ளை பண்ணுறவங்களே ரொம்ப குறவாக இருக்கும். நான் நேரில் பார்க்குறவங்களே ஏன் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலையான்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு முடியாது, நான்லாம் அதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அவங்களே தாழ்வுணர்வோட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிற எந்த ஆஸ்பிரன்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம குரூப் 4க்கு எவ்வளோ உசுரை கொடுத்து படிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு எஃபோர்ட்டை குரூப் 2லையோ ஒரு குரூப் 1லையோ போட்டு பாருங்க, நிச்சயமாக அதையும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணி எடுக்க முடியும். அதனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அப்ளை பண்ணாமலே இருக்கிற அந்த ஒரு நிலைமை எந்த ஒரு ஆஸ்பிரன்ட் மனசுலையும் இருக்கக்கூடாது. இப்போ இருந்திருந்தால் கூட அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இன்னும் அந்த ஆஸ்பிரன்ஸ் அந்த எப்படி வெற்றி அடைகிறதுனா, நீங்கள் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதை ஃபஸ்ட்டு உண்மையாக கொண்டு போங்க. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இந்த நாள் நான் உண்மையாக உழைச்சிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உண்மையாக மட்டும் இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கடைசியில் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் முடியும் போது எண்டில் உங்களுக்கே ஒரு உணர்வு வரும், ஓ என்னால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ராவீங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி உங்கள் எல்லாருக்கும் வரணும். அதே மாதிரி குரூப் 4ஓடு நிறுத்திடாமல் எல்லாரும் அடுத்தடுத்து குரூப் 2, குரூப் 1 போய் இன்னும் அதிக உயரங்களை எட்டணும் அப்படின்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.